கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் தாவேக மாவட்ட செயலாளர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவ பரிசோதனைக்காக இருவரும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். கரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த மருத்துவ சோதனையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? அடுத்த சட்ட நடவடிக்கை என்ன? வணக்கம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி மாலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்தின் மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சார பயணத்தின் போது அந்த பகுதியில் அதிக அளவில் கூட்டம் இருந்த போது தொண்டர்கள் அதிக அளவில் சிக்கி தவித்தனர். இந்த கூட்ட நெரிசல் காரணமாக 41 நபர்கள் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் அந்த விழா பொறுப்பாளர்களாக இருந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் முக்கிய நிர்வாகிகளான மாநில நிர்வாகிகளான புசி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் தேடும் பணி தொடங்கியது. குறிப்பாக இதில் முதல் குற்றவாளி என்ற அடிப்படையில் போலீசார் பதிவு செய்திருந்த மதியழகனை நேற்று இரவு கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த விழா ஏற்பாட்டில் பொறுப்பாளராக இருந்த, அதாவது பிளக் பேனர்கள் வைத்தல் மற்றும் கொடிக்கம்பம் நடுவது உள்ளிட்ட இதுக்கு பொறுப்பாளராக இருந்த பவுன்ராஜை நேற்று இரண்டாவது நபராக கைது செய்தனர். இந்த கைது செய்யப்பட்ட இருவருமே கரூர் காவல் நிலையத்தில் வைத்து சுமார் 5 மணி நேரமாக விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணை முடிந்து தற்போது கரூர் நகர காவல் நிலையத்தில் இருந்து இருவருமே மருத்துவ பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு தற்போது அவர்களுக்கு மருத்துவர்கள் உடல் பரிசோதனை செய்து வருகின்றனர். இந்த உடல் பரிசோதனை முடிந்த பிறகு இங்கிருந்து கரூர் நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்னிலையில் அந்த இருவரையும் ஆஜர்படுத்த உள்ளனர். அங்கு அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களுக்கு நீதிமன்ற காவல் வழங்குவது குறித்து நீதிபதி உத்தரவிட உள்ளார். எத்தனை நாட்கள் நீதிமன்ற காவல் கிடைக்கும், என்னென்ன மாதிரியான வழக்கின் பின்னணி என்பது குறித்து அங்கு தெரிய வரும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.